ஓம் சாந்தி. நான் ஆத்மா இருபுருவ மத்தியில் ஜொலிக்கின்ற நட்சத்திரமாவேன். நான் ஆத்மா இந்த ஷரீரம் அல்ல. நான் ஆத்மா இந்த சிருஷ்டி சக்கரத்தில் மிகவும் அழகான பாகங்களை நடித்து கலியுகத்தின் இறுதியில் இந்த சங்கம யுகத்தில் பரமாத்மாவையே எனது தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக கிடைக்கப் பெற்றுள்ளேன். பரமாத்மாவின் இந்த ஞானத்தின் மூலமாக 16 கலைகள் பொருந்திய சர்வகுண சம்பன்ன அஹிம்சா பரமோதரம் சம்பூர்ண நிர்விகாரி என்று மகிமைக்குரிய தேவதையாவதற்கான படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த படிப்பின் மூலமாக நான் ஆத்மா கல்பத்தின் 3/4 பாகம் சுகமான வாழ்வு வாழ முடியும் என்பதை அறிந்திருக்கின்றேன். ஒரு பிறவியில் படிக்கும் இந்த படிப்பானது 21 பிறவிகளுக்கான சுகம் சாந்தி என்கின்ற ஆஸ்தியை பரமாத்மாவிடமிருந்து அடையச் செய்கின்றது. நான் ஆத்மா யாராலும் சொல்ல முடியாத, யாராலும் செய்விக்க முடியாத, யார் மூலமாகவும் நான் அடைய முடியாத ஒரு விஷயத்தை பற்றி இந்த ராஜயோக தியானத்தின் மூலமாக அறிந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சம்பூர்ண தூய்மையின் மூலமாக ஆத்மாவானது முழுமையான தூய்மையை அடைவதன் மூலமாக எவர் ஹெல்த்தி, எவர் வெல்த்தி, எவர் ஹாப்பி இருக்கின்ற ஸ்வர்க்கத்தை நான் அடையப் போகின்றேன். தூய்மையின் இந்த உணர்வானது இவ்வுலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களையும் என்னில் ஒருவராக பார்க்கச் செய்கின்றது. அனைவரின் மீதும் இரக்க சுபாவம் வருகின்றது. கம்ப்ளைண்ட் செய்வதற்கு பதிலாக நான் கம்ப்ளீட்டாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது. யாருடைய குறைகளையும் இந்த மனமானது பார்க்க விரும்பவில்லை. ஒவ்வொரு ஆத்மாவையும் தன்னுடையவராக நினைப்பதினால் அவர்களின் குறைகளை எப்படி களைய வேண்டும், அவர்களின் பலகீனங்களை எப்படி மாற்ற வேண்டும் என்கின்ற இரக்க சிந்தனையானது மனதில் எழுகிறது. அவர்களின் குறைகள் எனக்குள்ளே கருணையின் பாவத்தை நிரப்புகின்றது. அவர்களே அறியாமல் அவர்களின் குறைகளை நீக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று மனமானது சிந்திக்கின்றது.
எப்படி ஒரு விஷயத்தை நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கலாம், எப்படி அனைவருக்கும் முன் உதாரணமாக இருந்து ஒரு காரியத்தை செய்யலாம் என்று மனமானது தன்னுடைய பரிவர்த்தனைக்கான விஷயங்களையே தேடுகின்றது. நான் ஆத்மா முழுமையான தூய்மையின் மூலமாக பரமாத்மாவினுடைய எல்லையற்ற அன்பிற்கு பாத்திரமாகின்றேன். இந்த அன்பானது எனக்குள்ளே ஒரு பேரானந்த நிலையை அனுபவம் செய்விக்கின்றது. இந்த பேரானந்தமே இந்த வாழ்க்கையின் நோக்கமாகும். ஓம் சாந்தி.